டிஆர்பி ராஜா இறக்குறாங்க, என்ன சம்பந்தமே இல்லாம இருக்கு. நானும் அப்படிதான் நினைச்சேன். அங்கவே என்னத்த பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும் போதுதான் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், இண்டஸ்ட்ரிக்காரனை நீ மிரட்டுறியா, இண்டஸ்ட்ரிக்காரனுக்கு நான் பாதுகாப்புக்கு இருக்கேன்னு நீ போய் சொல்லுன்னு ஸ்டாலின் ஆர்டர் போடுறாரு. அதன் அடிப்படையில் ராஜா போறாரு, ஒவ்வொரு இடங்கள்லயும் சந்திக்கிறாரு. பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து சிறு குறு நிறுவனங்கள் வரைக்கும் மோடி பிரதமர் ஆக போவது கிடையாது. இது ஃபேக்ட். இதை நீ எங்க வேணாலும் போய்க்க, நான் திமுக காரன்றதுக்காக நான் சொல்றேன் நீ நினைச்சுக்காத. நீ அதையும் தாண்டி அவர் ஜெயிப்பாருன்னு நம்பிக்கிட்டு பயந்துகிட்டு அவனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற அப்படின்னா அப்படி நீ போட தேவையில்லை. நீ பண்ணக்கூடிய தொழில் உனக்கு தமிழ்நாட்டுல எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பாகவும் சுமூகமாகவும் இருப்பதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் தமிழ்நாடு அரசு சார்பாக பிளசண்டா செஞ்சு கொடுக்க முடியும். உன்னுடைய தொழிலாளர் நலனும் உன்னுடைய வியாபார நலனும் பாதிக்கப்பட போவது இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை, டிக்ளரேஷனை ஒரு அரசு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அது கீழே நடக்குது. சிறு குறு தொழிலாளர்கள்ல இருந்து பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் வரைக்கும், அதனுடைய பொறுப்பாளர்கள் வரைக்கும் டிஆர்பி ராஜா சந்திக்கிறார்.